இஸ் ரெய்னிங் ஸ்டார் டுடே. இதெல்லாம் விட்டுட்டு நான் இதுக்கு வரேன் அப்படின்னு சொன்னது நல்ல விஷயம். ஆனா அவங்களால பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண முடியுமா? சுத்தி இருக்கிறவங்க கரெக்டான அட்வைஸோ கரெக்டான ஆலோசனைகளோ விஜய்க்கு கொடுக்குறாங்களா? பிஜேபிங்கிறது வந்து ஐடியாலஜிக்கல் எனிமி அவருக்கு, அண்ட் ஆல்சோ டிஎம்கே அப்படிங்கிறது பொலிட்டிக்கல் எனிமி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அவர் ஐடியாலஜி என்ன எனக்கு சொல்லுங்களேன் யாராவது. அதுவே தெரியலீங்களே. அதாவது நாங்கள் வந்து பெரியாரை நாங்க அக்செப்ட் பண்றோம், ஆனா பெரியாரோட கடவுள் எதிர்ப்பு கொள்கையை நாங்க ஒத்துக்கல, மறுக்கிறோம். ரைட், மறுக்கிறீங்க. இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு திருப்பரங்குன்றத்துல. ஒரு கேள்வி கேட்டாரா? வாட் இஸ் ஹிஸ் ஐடியாலஜி? பிளாஸ்ட் த ஐடியாலஜி. ஃபாசிசம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாம பேசிட்டு இருக்காங்க நிறைய பேர். சிரிப்பா வருது எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது. ஐ ஃபீல் லைக் லாஃபிங். பேசிட்டு போட்டோம். கணிசமான ஓட்டு வங்கி வாங்குவாரு. ஜென்சி ஓட்டு அவருக்கு வரும், மைனாரிட்டி ஓட்டு அவர் பக்கம் திரும்பும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் இஸ் தட் கோயிங் டு மேக் ஹிம் வின்? தட்ஸ் a big question. பிஜேபியோட பி டீமா கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இஸ் தட் ட்ரூ? என்னங்க பி டீம், ஏ டீம், சி டீம், டி டீம்? முதல்ல டீமை ஃபார்ம் பண்ண சொல்லுங்கம்மா அவங்கள, ப்ளீஸ்மா. ஆக்டர் டர்ன்டு பொலிட்டீஷியன்ஸ் அவங்களோட ஃபேன் கிளப்ஸை பொலிட்டிக்கல் மிஷினரிக்காக யூஸ் பண்றாங்க. சமீபத்துல வந்தது விஜய் மட்டும்தான். அண்ட் உதயநிதி இது பாருங்க, காமெடி. வி டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆங்கர் நந்தினி அரவிந்தன். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல இணைந்திருப்பது திருமதி YG மதுவந்தி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபைன், ஹவ் ஆர் யூ? கிரேட் மேம், தேங்க்யூ வெரி மச். அண்ட் அப்பா எப்படி இருக்காங்க? YG மகேந்திரன். ஃபர்ஸ்ட் கிளாஸ். வெரி நைஸ் மேம். டு ஸ்டார்ட் வித், அதாவது யூ ஆர் கமிங் ஃப்ரம் அன் ஆர்ட் அண்ட் எஜுகேஷன் பேக்ரவுண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ வந்து ஒரு பொலிட்டிக்கலாக நீங்கள் வந்து அது உள்ளே வரும்பொழுது there will be a lot of things that is like, you know, இது ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்ட், அது ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். திஸ் போட் ஆர் லைக் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ். ஸோ அப்படி இருக்கும்போது இதில் வந்து எந்த மாதிரி சேஞ்சஸை நீங்கள் கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆஸ் அன் ஆர்டிஸ்டா இந்த கவர்னன்ஸ், இந்த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் கவர்னன்ஸ் அண்ட் ஹவு? ஆக்சுவலி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஆர்ட் இஸ் நாட் ஏலியன் டு பாலிடிக்ஸ். கரெக்ட். கலைஞர்கள் தான் சிஎம் ஆயிருக்காங்க காலகாலமா. இன்ஃபேக்ட் இனிமே தான் ஒரு நான் ஆர்டிஸ்டா இருக்கிறவங்க யாராவது சிஎம்மா வருவாங்களான்னு பார்க்கணும். அதையும் முறிக்கிற மாதிரி விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கலைக்கும் அரசியலுக்கும் வித்தியாசம் நம்ம பார்க்கவே தேவையில்லை. இங்கேந்து வரவங்க தான் அதிகமான பேர் இல்லைங்களா? அண்ட் ஸோ சினிமா அண்ட் ஆர்ட்ஸ் ஹவ் ஆல்வேஸ் பீன் யூஸ்ட் as a medium, as a branding machine for becoming the chief minister. ஸோ அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அண்ட் நான் என்னை பொறுத்த வரைக்கும் எவ்ரி இண்டியன் சிட்டிசன் இஸ் அ பொலிட்டீஷியன். த டே யூ vote, the day you decide who you want to choose as your representative, you end up becoming a politician. Definitely தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆட்சி மாற்றம் வந்தே ஆகணும். The right things have to come to தமிழ்நாடு, pun intended. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அதுக்குண்டான எங்களால் முடிஞ்ச, அதாவது ராமர் சேத்து கட்டும்போது அந்த அணில் என்ன வேலை பார்த்துச்சோ அந்த வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். இப்போ நீங்களே சொன்னீங்க டிவிகே வந்து விஜய் அவர்கள் தலைமையில் இருக்குது அப்படிங்கும்போது இது வந்து எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அவங்களோடது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி, ஒரு ஜென்யூன் தேர்ட் பார்ட்டி விச் இஸ் லைக் யூனோ ஏபிள் டு என்ன சொல்கிறது, ஒரு 2 ட்ரெடிஷ்னல் பார்ட்டிஸ் இருந்தும் அவங்களால வர முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்திருக்காங்க. ஆனால் அவங்க வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கஷ்டம். இப்போ இருக்கிற சூழலில் கஷ்டம். இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 3-4 மாசத்துல தேத்திக்கிட்டு வந்துட்டாங்கன்னா நான் ஐ வில் பி வெரி ஹாப்பி. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் விஜய் வந்து அரசியலுக்குள்ள வரேன்னு சொல்லும்போது வாழ்த்து தெரிவிச்சேன் நான். ஏன்னா பீக் ஆஃப் யுவர் கரியர். இப்போ மற்றவங்கெல்லாம் கரியர் எல்லாம் ஓஞ்சு முடிஞ்சு அது டல்லானதுக்கு அப்புறம் தான் அரசியல் பக்கம் திரும்பி வந்தது. விஜய் அப்படி கிடையாது. அவருக்கு இன்னும் இஸ் காட் அ ஸ்ட்ராங் ஃபியூச்சர் இன் சினிமா. இது ஆன் த டாப், இது ரெய்னிங் ஸ்டார் டுடே. அதெல்லாம் விட்டுட்டு நான் இதுக்கு வரேன் அப்படின்னு சொன்னது நல்ல விஷயம். ஆனா அவங்களால பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண முடியுமா? ஹேண்டில் பண்ண தெரியுமா? சுற்றி இருக்கிறவங்க கரெக்டான அட்வைஸோ கரெக்டான ஆலோசனைகளோ விஜய்க்கு கொடுக்குறாங்களா? எதுவுமே தெரியல. பூத் கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்களான்னு கூட இன்னும் தெரியல. அந்த லெவலில் போயிட்டுருக்கு. அண்ட் ஜென்சி ஓட்டு கண்டிப்பாக விஜய் பக்கம் திரும்புமா? அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, நான் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் லெட்ஸ் லுக் அட் ஹிஸ்ட்ரி ஃபார் அ மோமெண்ட். மக்கள் நல கூட்டணின்னு தான் ஆரம்பித்தாங்க. யாரெல்லாம்? வைகோ, விஜயகாந்த் ஜெயிச்சாங்களா? ஸோ யூ cannot ஃபைட் an election on social media. You have to be at the ground. நான் யூடியூப் சேனல் நடத்துகிறேன், நான் மதுவந்தி டாக்ஸ்னு.
வீடியோஸ் போடுறேன், என் வீடியோஸ்க்கு அவ்வளோ வியூஸ் வருது, எல்லாம் ஓகே. பட் நான் போய் பூத்தில் வேலை செய்வேன், வாலண்டரியாக போய் நான் வேலை செய்வேன். இப்போ என்னை வந்து யாரும் வந்து நீங்கள் பண்ணியே ஆகணும்லாம் பட் கட்சியில் எனக்கு கொடுத்தாங்க, சக்தி கேந்திரா பொறுப்பு கொடுத்துருக்காங்க, பூத் இன்சார்ஜ் கட்சியில், அது எங்கள் கட்சியில் அதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டசன்ட் மேட்டர் வேர் யூ கம் ஃப்ரம். நீ இவ்வளோ பெரிய குடும்பம், நீ இந்த ஆள், நீ இது பூத் பூத்கோ மஸ்பூத் கர்னா, இதுதான் வந்து கட்சியோட கொள்கை. அமித்ஷாஜி இதை தான் சொல்லிக்கிட்டே இருப்பார், பூத்தை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். பேசிக்லி தட்ஸ் வாட் இட் மீன்ஸ். பூத்கோ மஸ்பூத் கர்னானா ஸ்ட்ரெங்தன் த பூத்துன்னு அர்த்தம். ஸோ அது நடந்திருக்கா? ஒரு பிரச்சனை வந்தால் அதை ஃபேஸ் பண்ண முடியுதா? ஓடி ஒழியக்கூடாது, ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணக்கூடாது, காணாமல் போயிடக்கூடாது, உங்கள் செக்யூரிட்டியை பீஃப் அப் பண்ணிக்கக்கூடாது, மக்களை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு ஆறுதல் சொல்லக்கூடாது. ஒரு வீட்டில் சாவு நடந்துருச்சுன்னா நம்ம தான் அந்த வீட்டுக்கு போகணும், சாவு நடந்தவங்களை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு காஃபி கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப எனக்கு புரியாத செயல்களாக இருக்குது. இட்ஸ் வெரி வியர்ட். ஸோ இதெல்லாம் மீறி இருக்கிற டைம் இன்னும் 5 மாதம். இதெல்லாம் மீறி விஜய் அவர்கள் வந்து அந்த தேர்ட் பார்ட்டி ஃபார்ம் பண்ணி கணிசமான ஓட்டு வங்கி வாங்குவார். ஜென்சி ஓட்டு அவருக்கு வரும், மைனாரிட்டி ஓட்டு அவர் பக்கம் திரும்பும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் இஸ் தட் கோயிங் டு மேக் ஹிம் வின்? தட்ஸ் அ பிக் கொஸ்டின். அதனால தான் கஷ்டம்னு சொன்னேன். ஓகே, முடியாதுன்னு நான் சொல்லலை. அவர் உழைச்சார்னா வரத்துக்கு வாய்ப்புகளும் இருக்கு. பட் 2026 நடக்குமா? ஐ ரியலி டோன்ட் ஹேவ் அன் ஆன்சர். பிஜேபிங்கிறது வந்து ஐடியாலஜிக்கல் எனிமி அவருக்கு, அண்ட் ஆல்சோ டிஎம்கே அப்படிங்கிறது பொலிட்டிக்கல் எனிமி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. உங்க கருத்து என்ன அதுல? என்ன ஐடியாலஜிக்கல் எனிமி? ஃபர்ஸ்ட் அவர் ஐடியாலஜி என்ன எனக்கு சொல்லுங்களேன் யாராவது. அதுவே தெரியலீங்களே. நான் தேடிக்கிட்டு இருக்கேன் விஜயோட ஐடியாலஜி என்னன்னு நான் கேட்கறதுக்கு. நான் ரொம்ப நாளாக தெரியும். ஏன்னா அவர் முதல்ல ஒரு மீட்டிங் போட்டார். அதாவது நாங்கள் வந்து பெரியாரை நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம், ஆனால் பெரியாரோட கடவுள் எதிர்ப்பு கொள்கையை நாங்கள் ஒத்துக்கலை, மறுக்கிறோம். ரைட்டு, மறுக்கிறீங்க. இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு திருப்பரங்குன்றத்தில். ஒரு கேள்வி கேட்டாரா? ஒரு ட்வீட் போட்டாரா? ஏன் ஹிந்துக்கள் மனுஷங்க கிடையாதா? அந்த தர்மத்துக்கும் அந்த மதத்துக்கும் மரியாதை கிடையாதா? அப்போ என்ன ஐடியாலஜி? வாட் இஸ் ஹிஸ் ஐடியாலஜி? பிளாஸ்ட் தான் ஐடியாலஜியா? தெரியலீங்களே. அதனால கேட்குறேன், வேற எதுவும் இல்லை. அதனால he has to first figure out what his ideology is. அப்புறம் பிஜேபி, ஆர்எஸ்எஸ் இதெல்லாம் வந்து 100 வருஷ ஆர்கனைசேஷன்ஸ் who have died for ideology, who've been killed for ideology, they still continue to keep up their ideology. And being secular doesn't mean you are anti-Hindu. There's a big difference. Being secular doesn't mean you are anti-Hindu. இங்க anti-Hinduவா இருந்தா செக்யுலர், ப்ரோ ஹிந்துவா இருந்தா கம்யூனல். என்னங்க இது? எப்படிங்க இது? பிகாஸ் யூஆர் ப்ரோ ஹிந்து டஸ் தட் மீன் யூஆர் ஆன்டி முஸ்லிம் ஆர் கிறிஸ்டியன்? நோ. ட்ரிபிள் தலாக் யார் கொண்டு வந்தாங்க? காங்கிரஸா பிஜேபியா? ட்ரிபிள் தலாக் சட்டத்தை யார் கொண்டு வந்தாங்க? அதை மொத்தமா ஒழிக்கணும்னு யார் கொண்டு வந்தது? நரேந்திர மோடி. 60 வருஷமா இருந்தாங்களே, ஏன் பண்ணல? இங்க இருக்காங்களே, எங்கள் அண்ணன் போடும் முதல் கையெழுத்து டாஸ்மாக்கு எதிராக போட்டாங்களா? இன்னும் அந்த கையெழுத்து எப்போ போட போறான்னு நாங்களாம் கேட்டுட்டு இருக்கோம். என்ன ஐடியாலஜி? பெண்களை விதவைகள் ஆக்குவதே இந்த டாஸ்மாக் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு பிஸ்னஸ் கொண்டு வரதே டாஸ்மாக் தான். எங்க ஐடியாலஜி? எல்லாமே எங்க கன்வீனியன்ஸ் ஓரியன்ட் பாலிடிக்ஸ். ஸோ ஐடியாலஜி பற்றிலாம் பேச கொஞ்சம் டைம் ஆகும், அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக சொல்லிட முடியாது. அண்ட் ஃபாசிசம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க நிறைய பேர். சிரிப்பாக வருது எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது. ஐ ஃபீல் லைக் லாஃபிங். பேசிட்டு போட்டோம், சில வார்த்தைகள் கற்றுக்குறாங்க. என்னது மத நல்லிணக்கமா, வாட் யூ கால் இட்? மத நல்லிணக்கம், இது ஒரு வார்த்தை. அப்புறம் ஃபாசிசம், அப்புறம் என்னது இப்போ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கே, மனிதம். ஹியூமனிட்டி. கமலஹாசன் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காளே, மனிதம். யாருக்குமே மனிதம் இல்லையாமா? இந்துக்களுக்கு பிரச்சனை வந்தால் மனிதம் பற்றி பேசுவீங்களா? இந்துக்கள்லாம் மனிதர்கள் கிடையாதா? நான் ஆனஸ்டாக கேட்குறேன். அது எப்படி? அது கரெக்டாக ஒரு கோயிலுக்கு ஒரு பண்டிகைக்கு பிரச்சனை வரும்போது மட்டும் எல்லாருக்கும் இந்த மனிதம் வந்துடுறது, மற்றபடி எதுவுமே வரல. இவ்வளோதான் கேள்வி. ஆனால் when it comes to BJP, we fight for all. பட் நாங்கள் மற்றவங்களுக்கு சண்டை போடுறது யாரும் வெளியே கொண்டு வந்து காட்ட மாட்டாங்க. ஏன்னா அது காமிச்சிட்டா பிரச்சனை வந்துருங்களே. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், பீகாரில் எலெக்ஷன் இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக் வின் ஃபார் என்டிஏ எப்படி நடந்துச்சு? இஃப் த மைனாரிட்டிஸ் had decided we will only vote for Congress, வந்திருக்குமா இந்த வின்னு? அப்போ people want progress. People want good governance. It's not change. Gujarat 7 times BJP has won. That's not change. It's good governance.
Uttar Pradesh twice over BJP has won. It is good governance. People are seeing. மக்கள் முட்டாள் கிடையாதுங்க. நான் திருப்பி திருப்பி இதை தாங்க சொல்லுவேன். எஸ்பெஷலி தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள் கிடையாது. பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நடக்கும். திருப்பரங்குன்றம் முருகன் எல்லாத்தையும் பார்த்துப்பான் 2026க்கு. just a very mild talk is going on, like, you know, TVK விஜய் அவர்களுடைய பார்ட்டி வந்து பிஜேபியோட பி டீமா கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, is that true or what is it? என்னங்க பி டீம், ஏ டீம், சி டீம், டி டீம், முதல்ல டீமை ஃபார்ம் பண்ண சொல்லுங்கம்மா அவங்கள ப்ளீஸ்மா. எங்கம்மா டீம்? எனக்கு டீமே கண்ணுக்கு தெரியலையா? நீங்க பி டீம், சி டீம், டி டீமுங்கிறீங்க. See, an alliance can be formed by anyone with anyone. At one point in time, DMK and BJP had an alliance. At that point in time, that was the requirement. Okay. ADMK and Congress have had an alliance. At that point in time, that was the requirement. Now, NDA, as of now, we know who and who are aligned. Indie bloc, we know who and who are aligned. Anything can change at any point in time. Many people say VCK is eyeing the NDA. இப்படிலாம் வேற ஒரு வதந்தி வருதா இல்லையா? வருதா இல்லையா? நான் அதுதான் சொல்லலை. வருதா? Yes. திருமாவளவன் ஒத்துப்பாரா அதை? அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பி டீம், சி டீம், டி டீம், ஏ டீம் இதெல்லாம் இல்லாமல் விஜயோட டீம் என்னன்னு எனக்கு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அவர் யாரோட அலையன்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறாரு, என்ன பண்ண போகிறாரு, அதெல்லாம் இட்ஸ் ஆல் ஃபார் ஜனவரி. அண்ட் ஆல்வேஸ் தி என்டிஏ இஸ் ஓப்பன் டு எனிபடி. தி இண்டி பிளாக் இஸ் ஆல்சோ ஓப்பன் டு எனிபடி. தட் இஸ் தி கான்செப்ட் ஆஃப் அன் அலையன்ஸ். கரெக்டுங்களா? கூட்டணிக்கு அதுதான் அர்த்தம். யார் வேணாலும் யாரோட வேணாலும் வந்து சேர்ந்துக்கலாம். அந்தந்த தருணத்துக்கு ஏற்றாற்போ இப்போ 2024 அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து போட்டியிடலை. ஒருத்தருக்கு ஒருத்தர் அகேன்ஸ்டாக தான் போட்டியிட்டோம். இன்னைக்கு சேர்ந்து போட்டியிடுறோம். சூழல் அவ்வளோதான். நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். விஜய் வராரோ வராமல் போகிறாரோ, விசிகே வராரோ வராமல் போகிறாரோ, இதெல்லாம் நடக்கலாம். ஆனால் என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி கிளியர். திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கு. The BJP stands strong with the ADMK to fight the 2026 election. இது போக இன்னும் யாரெல்லாம் வந்து சேருவாங்கங்கிறது அப்போ பார்க்க வேண்டிய விஷயம். அண்ட் அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் பிஜேபி காரியகர்த்தா. கொடுக்குற வேலையை நான் செய்வேன். இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு பிஜேபியில் இருக்கிற தலைவர்கள் கூட இது நேஷ்னல் பார்ட்டி. ஸோ நேஷ்னல் லெவலில் லீடர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ரீஜனல் லீடர்ஸும் ஒர்க் பண்ணுவாங்க. தட் இஸ் த வே இட் இஸ் ஈவன் இன் த காங்கிரஸ். நேஷனல் பார்ட்டி ஆப்ரேட்ஸ் லைக் தட். கரெக்டா? ஏன்னா தீஸ் ஆர் ஜெனுவின்லி நேஷனல் பார்ட்டிஸ். தீஸ் நாட் பார்ட்டிஸ் ஹூ ஹேவ் அன் ஆஃபீஸ் இன் டெல்லி அண்ட் கால் தெம்செல்ஸ் அ நேஷனல் பார்ட்டி. நோ, திஸ் இஸ் அ ஜெனுவின்லி நேஷனல் பார்ட்டி. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி வேலை செய்கிறது தான் எங்கள் வேலை. யார் கூட்டணிக்குள்ளே வராங்க போகிறாங்க, இவங்க தான் இப்போ திஸ் இஸ் தி அலையன்ஸ். ஒர்க் ஃபார் திஸ் அலையன்ஸ்னால் உயிரை கொடுத்து வேலை செய்யணும். அவ்வளோதான் எங்கள் வேலை. அதை நான் செய்வேன் ஆஸ் அ காரியகர்த்தா. ஐ ஹவ் ஆல்வேஸ் ஃபாலோட் தட் தர்மா அண்ட் ஐ வில் ஃபாலோ இட் ஈவன் நவ் ஃபார் 2026. அவ்வளோதான். நீங்கள் வந்து ஒரு சினிமா ஃபேமிலி பேக்ரவுண்டில் இருக்கீங்க. அண்ட் உங்களுக்கு தெரியும், லைக், இன்னும் இப்போ இருக்கக்கூடிய ஆக்டர் டர்ன்டு பொலிட்டீஷியன்ஸ் அவங்களோட ஃபேன் கிளப்ஸை பொலிட்டிக்கல் மிஷினரிக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வாட் இஸ் யுவர் தாட் அபவுட்? அப்படி தானே நடந்துகிட்டு இருக்கு. ஆக்டர்ஸ் டர்ன்டு பொலிட்டீஷியன்ஸ் இப்போ யாரும் இல்லை. சமீபத்தில் வந்தது விஜய் மட்டும்தான். அண்ட் உதயநிதி அவர்கள். இந்த பாருங்க, காமெடி பண்ணாதீங்க. அவங்க they've been a political family for years together. ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து the succession rule is a norm. There is a minister who says நான் இன்பநிதியை சிஎம்மா பார்க்குற வரைக்கும் சாக மாட்டேன். நான் சொல்லலை, சொன்னது அவங்க ஆளுங்க தான். ஸோ தட் இஸ் த succession is a norm there. So let's not go there. நிஜமாவே ஒரு ஆக்டர் டர்னிங் இன்டு அ பொலிட்டிஷியன் ஹூஸ் ஃபேன் கிளப் இஸ் பிகமிங் ஹிஸ் பொலிட்டிக்கல் இதுன்னா அது விஜய் இதுதான். அது எப்படி போய் மாறப்போகிறது, எந்த அளவுக்கு கன்வெர்ட் ஆக போகுது? பிகாஸ் ஜஸ்ட் ஃபேன்ஸ் அலோன் கான்ட் டிசைஃபர் யுவர் விக்ட்ரி. That was not the case for Kalaignar Karunanidhi. That was not the case for M.G. Ramachandran Ayya. That was not the case for Jay Jayalalitha Amma. Right? It was not just the fans. It's the people of Tamil Nadu who decided. Right? Yeah. This is why I'm saying Gen Z alone cannot decide your victory. Your fans alone can't decide your victory. The people of Tamil Nadu have to figure it out. And the people of Tamil Nadu are not fools. Again, I'm telling you, the people of Tamil Nadu are not fools. They know. They know. We wait and watch. இப்போ வந்து இந்த மாதிரி லைக் இன்னும் ஆக்டர் டர்ன் பொலிட்டீஷியன்ஸ்க்கு அவங்க பிஃபோர் தே கமிங் இன்டு லைக் அஃப்கோர்ஸ் இந்த பொலிட்டிக்கல் களத்துக்கு உள்ள வரும்போது
டு யூ திங்க் லைக் அவங்களுக்கு ட்ரைனிங் வேணும், அவங்க பொலிட்டிக்கல் ட்ரைனிங் வேணும்? கண்டிப்பா வேணுங்க. கலைஞர் ஒன்றும் ஈஸியா வந்துடல, எம்ஜிஆர் ஒன்றும் ஈஸியா வந்துடல, ஜெயலலிதா அம்மா ஒன்றும் ஈஸியா வந்துடல. எவ்வளோ உழைச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் தி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு himself has worked for so many years before he became the chief minister, right? ஆனால் இன்னைக்கு நோ ப்ராப்ளம். டெபுட்டி சிஎம், அடுத்தது ரெட் ஜாயிண்ட். ஓகே, ரெட் ஜாயிண்ட்டை நான் கேள்வி கேட்க மாட்டேன், தட்ஸ் அ ப்ரைவேட் கன்சர்ன். எனிபடி கேன் டேக் ஓவர், தட்ஸ் ஃபேமிலி கன்சர்ன், நோ ப்ராப்ளம். டெபுட்டி சிஎம், எம்எல்ஏ ஆஃப் செப்பாக் அண்ட் எக்மோர், வாவ், சூப்பர்ப். வாழ்த்துக்கள், ஜெயிச்சிங்க, ஓட்டு போட்டு தான் ஜெயிக்க வச்சாங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் ஃபார் பிகமிங் டெபுட்டி சிஎம், ஆல் ரைட். பட் தென் ப்ளீஸ் பெர்ஃபார்ம், ப்ளீஸ் டூ வாட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் தமிழ்நாடு. தட்ஸ் ஆல் ஐம் ஆஸ்கிங். ஐம் நாட் சேயிங் யூ ஷுடன்ட் பிகம், அந்த மாதிரி நான் கேட்க மாட்டேன். பட் எஸ், டைனஸ்டி பாலிடிக்ஸ் தான் அது, குடும்ப அரசியல் தான். இல்லைன்னு சொல்ல முடியுங்களா? சொல்ல முடியாது. அதுதான், அதான் யதார்த்தம். அதுக்கேற்ற பர்ஃபார்மன்ஸ் கொடுங்கன்னு தான் நான் கேட்குறேன். பர்ஃபார்மன்ஸ்னா ஐ மீன் பொலிட்டிக்கல் பர்ஃபார்மன்ஸ், நாட் தி ஆக்டிங் சைட். ஆக்சுவலி என்னன்னா, இப்போ அஃப்கோர்ஸ் வி ஆல் நோ தட் திஸ் இஸ் சம்திங் வெரி இங்கே எவிடென்ட்டாக இருக்குது. அதாவது இப்போ டிவிகேலேருந்து இப்போ விஜய் அவர் பேச வராரு, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து அட்ரஸ் பண்ணுறாரு, இல்லை ஒரு ப்ரைவேட் ஈவெண்ட்டில் வந்து பேசுகிறாரு, வாட் எவர் இட் இஸ், அவருடைய பொலிட்டிக்கல் அந்த ஸ்பீச் வந்து when you compare with the previous leaders like எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அம்மா அவர்கள், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? How he has to evolve a lot more, ma. He has to evolve a lot more. Okay. It's not easy. நீங்க 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 see, தமிழ்நாட்டில் வந்து அந்த பேச்சுக்கு ஈர்ப்பு ஜாஸ்தி, அந்த பேசுகிற திறன், அந்த அந்த தன்மைக்கு ஈர்ப்பு ஜாஸ்தி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். மக்களுக்கு அது they love good speakers because தமிழ் இலக்கியங்கள், நீ சங்க காலத்துலேருந்தே அந்த பேச்சு, அந்த that's very very strong in தமிழ்நாடு. You have big fans for good speakers. Right. Okay, you need to have that, அந்த அந்த ஆளுமை வரணும். விஜய்க்கு he will evolve. நான் அவருக்கு பேசுகிற இப்போ ஃபஸ்ட்டு டைம் பேசுனதுக்கும் இப்போ பேசுனதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் நான் பார்க்குறேன். பட் இது பத்தாது, அதான் சொன்னேன், பத்தாது, கஷ்டம். நான் சொல்கிறதுக்கு காரணமே அதான். யூ ஹாவ் டு இவால்வ் மச் மோர் அண்ட் யூ ஆர் அகேன் அட்ரெஸிங் ஒன்லி யுவர் ஃபேன்ஸ் ஹூ வில் என்ஜாய் வாட் எவர் யூ சே. நீ நின்னா, நடந்தா, தும்பினா they'll be happy. Address the people. When are you going to come and reach out to the people? Where is the time? ஆச்சு, இன்னைக்கு என்ன, வேறு டிசம்பர், அம்மா ஏப்ரலா எலெக்ஷன், டெக்னிக்கலி டென்டேட்டிவ்லி எவ்வளோ மாதம் இருக்குது? நீங்கள் எத்தனை தொகுதி கவர் பண்ணியிருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யூ see how எடப்பாடி is going. You see how நயினார் நாகேந்திரன் is going. You see how the DMK people are going. Why only these two? You see how the DMK people are going. See the speed at which everybody is trying to campaign in the third, because everybody knows this is a tough election. You can't sit at home and win this election. It's a tough election. So you find ஈவன், அதாவது இந்த இந்த பரம்பரையாக தொகுதியில் ஜெயிச்சவங்க கூட தொகுதி பக்கம் போயிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா? அந்த அளவுக்கு வேலை நடந்துட்டு இருக்கு எல்லா பக்கமும். ஏங்க இன்னும் இங்கேயே உட்காந்துக்கிட்டு க்ளோஸ்டு மண்டபங்களை செக்யூரிட்டி வச்சுக்கிட்டு மீட்டிங் நடத்திக்கிட்டு இப்போ போய் பாண்டிச்சேரியில் கேட்குறீங்க பர்மிஷன்? என்ன கனெக்ட் இருக்குது பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் எலெக்ஷன் வைஸ்? அங்கே போய் ரேலி நடத்துனதுனால என்ன? இதுனா மியூசிக் ஷோவா? இப்போ ரெஹமான் மியூசிக் ஷோ, அனிருத் மியூசிக் ஷோலாம் ஒரு 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 தூரத்தில் வச்சு, இங்கேருந்து ஒரு கான்சர்ட்லாம் ஒரு டிஸ்டன்ஸில் வச்சு நடத்தா எல்லா ஃபேன்ஸும் போவாங்க. இது அப்படியா? இன்னும் அந்த சினிமா உள்ளே இருக்காரு அவர், எப்போ வெளியே வர போகிறாரு? எவ்ரிதிங் இஸ் நாட் அ டயலாக். தேர்ஸ் நோ ரீடேக்ல. அது என்னைக்கு அவருக்கு புரிய போகுது? அது புரிஞ்சு தெரிஞ்சு தெளிஞ்சு வரணும், அவ்வளோதான். ஓகே மேம், ரிசர்வ் ஆஃப் ஜெயலலிதா அம்மாவோட இறந்த நாள். ஸோ நேத்தி வந்து அஃப்கோர்ஸ் உலகமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள மதிச்சவங்களும் இருக்காங்க, அவங்கள இப்பயும் மதிக்கிறவங்களும் இருக்காங்க, அவங்கள வந்து தெய்வம் பார்க்குறவங்களும் இருக்காங்க. பட் வாட் இஸ் யோர் கனெக்ஷன் வித் ஹர்? லைக் ஏதாவது வந்து நீங்கள் அவங்கள மீட் பண்ணியிருக்கீங்க, பேசியிருக்கீங்க? வாட் இஸ் தட் யூ ஹவ் காட் ஃப்ரம் த டைம்? Well, she started her career in our theatre company. So that is my grandfather's, எங்களுடைய யுனைடெட் அமெச்சூர் ஆர்டிஸ்டில். She's been like an elder sister to my father for so many years. And I have met her at many occasions. And that rather the aura around her is something inexplainable. Power, the dignity, that aura that comes across when you meet her. Amazing. Okay. So அது I've always and அவங்களுடைய நட்சத்திரம் என் நட்சத்திரம் சேம்.
ஸோ அதெல்லாம் நான் ரொம்ப எனக்கு பெருமை அப்படின்னு நான் நினச்சிப்பேன். ஆஹா இவ்வளோ ஒரு அவங்க நட்சத்திரம்பா அப்படின்னு சொல்லிக்கிறது பெருமை, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் சிமிலாரிட்டி கிடையாது. பட் ஐ அட்மயர் த ஸ்ட்ரென்த், தி இன்னர் ஸ்ட்ரென்த் that she has always portrayed, come what may, at every stage in her life. Okay, she has also, everybody makes mistakes. Who doesn't? அதுக்குள்ளே நான் வர விரும்பலை. பட் த இன்னர் ஸ்ட்ரென்த் தட் ஷீ ஹஸ் ஷோன். அயர்ன் லேடிங்கிறதுக்கு தேர் வாஸ் அ மார்கரெட் தேச்சர், இங்கே தேர் இஸ் அ ஜெயலலிதா, அவ்வளோதான். நோ டூ வேஸ் அபவுட் இட். ஷீ இன்ஸ்பயர்ஸ் யூ. அதாவது அவங்களுடைய நாலேஜ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசணுன்னா அதை பற்றின புள்ளி விவரங்கள் எடுக்கிறது, ரிசர்ச் பண்ணுறது, அது இங்கிலீஷில் பேசுகிறதா இருக்கட்டும், தமிழில் பேசுகிறதா, எந்த பாஷையில் பேசுனா, அந்த ஃப்ளூயன்சி இன் கம்யூனிகேஷன், அந்த 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 விஷயத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு தான் இறங்கி பேசுவாங்க. நீங்கள் அவங்கள சட்டசபையில் பேசும்போது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, புள்ளி விவரம் வச்சு பேசுவாங்க. யூ கேன் நாட் ஆர்கியூ. இந்த எடுத்தோம் கவுத்தோம் சும்மா இந்த அடிச்சு விடுறது, இந்த உருட்டல் அடிக்கிறது, இதெல்லாம் அவங்க கிட்ட கிடையாது. பாயிண்ட்ஸ் வச்சு பேசுறது. அந்த ஒரு 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 இவெண்ட்டுக்கு ஏற்றாற்போல், இப்போ ஒரு கட்சி மீட்டிங்காக அங்கே எப்படி பேசணும், சட்டசபையா அங்கே எப்படி பேசணும், ஒரு இன்டர்வியூவா அங்கே எப்படி பேசணும், ஒரு ஃபங்க்ஷனா அங்கே எப்படி பேசணும், அதுக்கு ஏற்ற சப்ஜெக்ட் என்ன, ஏற்ற கான்டெக்ஸ்ட் என்ன, ஏற்ற பாயிண்ட் என்ன, பர்ஃபெக்ட். எக்ஸ்ட்ரீம்லி இன்டெலிஜென்ட் and classy person. So I have a lot of respect and regard and admiration always, and I feel she's gone too soon. Tamil Nadu misses her. I miss her. Tamil Nadu, all the women in Tamil Nadu. ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறது அதிமுக அவங்க இருந்தபோது கண்டிப்பாக இருந்துச்சு. Today the state of Tamil Nadu, the law and order it's in an abysmal condition. I'm not safe. You're not safe. Let's face it. இதெல்லாம் அவங்க இருந்திருந்தாங்கன்னா யூ ஃபீல் மோர் சேஃப். அது இல்லை. ஸோ வி ட்ரூலி மிஸ். வாட் மோட்டிவேட்டட் யூ? அதாவது நீங்கள் வந்து பொலிட்டிக்ஸில் உள்ள வரத்துக்கு ஒரு விஷயம் மோட்டிவேட் பண்ணியிருக்கோம், இல்லை சம்திங் ஹேஸ் டு பி லைக் ஸ்டிமுலேட்டட். அது என்னவா இருந்துச்சு மேம்? ஒன் நேம், நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி. ஓகே, தட்ஸ் ஆல். தேர்ஸ் நோ சேஞ்ச். இஃப் அ மேன் கேன் பி ஸோ செல்ஃப்லெஸ் and just work for the sake of the people of this country and not bother about anything else. You may like him, you may hate him, you cannot ignore him, and you cannot take away the work that he has done for this country. 60 வருஷமா பண்ண முடியாததை 10 வருஷமா ஒரு மனுஷன் பண்ணி ஒன்னொன்னையும் மாற்றிக்கிட்டு காமிக்கிறாருன்னா அப்போ அது there's something to it. அந்த இன்ஸ்பிரேஷன், அவர் மேலே இருக்கிற மரியாதை. I am a மோடி பக்த். இதை நான் எல்லா இடத்துலையும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். எனக்கு அதெல்லாம் சொல்கிறதுக்கு எந்த வெக்கம் பயம்லாம் கிடையாது. அவரை பார்த்து அந்த இன்ஸ்பிரேஷனில் தான் நான் இந்த கட்சியிலே சேர்ந்தது. தட்ஸ் இட். தேர் நோ அதர் ஹிடன் அஜெண்டா. நத்திங். தேங்க்யூ மேம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஷேரிங் ஆல் யோர் தாட்ஸ். ரொம்ப ஃப்ராங்காக ஓப்பனாக நீங்கள் ஆல்வேஸ் நீங்கள் அப்படியே பேசுவீங்க. பட் தட் வாஸ் வெரி நைஸ் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் யோர் டைம் அண்ட் ப்ரெசன்ஸ் மேம். தேங்க்யூ வி டாக்கீஸ் ஃபார் டூயிங் அ வெரி ஹெல்த்தி இன்டர்வியூ and keeping this as an interview and not a debate. Thank you so much.